எல்லா இடத்துலையும் நாயா பேயா ஓடினான். ஆனால் எங்கேயுமே தேவியை வேலைக்கு எடுக்கலை. அதனால வீட்டு வேலைக்காவது கேட்க போகலான்னு பார்த்தா, உனக்கே கால் ஊனம், இதில் நீ எப்படி வேலை பண்ணுவேன்னு கேட்குறாங்க. ஒரு வீட்டு வேலை பண்ணுறதுக்கு கூட நாம் தகுதியா இல்லையான்னு புலம்புறா. காலம் அவளோட கால்களையும் சேர்த்து கட்டி போட்டதுனால எந்த வேலைக்குமே போக முடியலை. தன்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா இடத்துலையும் வேலைக்கு கேட்டு பார்த்தாச்சு. யாருமே தனக்கு வேலை கொடுக்காத விரக்தியில தன்னை படித்த ஆண்டவனை அடுக்குமொழியா திட்ட ஆரம்பிக்கிறா. நான் அம்மா கிட்ட தளர்ந்து போய், அம்மா குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுமா. இந்த குடி. வேலை தேடி போன விஷயம் என்னாச்சு தேவி? அதை அம்மா கேட்குற. கால் ஊனமான என்ன யாரும் வேலைக்கு எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. யாருக்குமே நான் உதவாத ஒருத்தையா போயிட்டு ரொம்ப வேதனையா இருக்கு. இந்த பாரு, நான் ஒன்று சொல்லுவேன் தேவி, நீ அதை கொஞ்சம் பொறுமையா கேளு. சொல்லுமா. உன் தம்பிமாருக்கு இன்னும் 2-3 வருஷத்துல கல்யாணம் ஆகிடும். அதுக்கப்புறம் வேலைக்கு போறத பத்தி யோசிக்கலாம். இப்போதைக்கு உன் 2 பிள்ளைங்களையும் நல்லபடியா பார்த்துக்க. கண்மணிக்கு 4 மாசம்தான் ஆகுது. அவளை தனியா விட்டுட்டு நீ எப்படி வேலைக்கு போக முடியும்? யோசிச்சு பாரு. அதுவும் சரிதாம்மா, எல்லாம் விதி போல நடக்கட்டும். அக்கா அக்கா, என்ன உன் தம்பி தெருவழியா கத்திட்டு வரான்? தெரியலையம்மா. அக்கா, நீ வேலைக்கு கேட்க என் முதலாளி வீட்டுக்கு வந்தியா? உன் முதலாளியா? யார் தம்பி? எனக்கு தெரியாது. அந்த காசி அண்ணன் தான். அவர் பொண்டாட்டிக்கிட்ட வீட்டு வேலைக்கு கேட்டதா என் சகபாடி சொன்னான். அது உன்னோட முதலாளி வீடுன்னு எனக்கு தெரியாது தம்பி. தெரிஞ்சா போய் கேட்டிருக்க மாட்டேன். நீ எதுக்குக்கா வேலைக்கு போகணும்? நாங்கள்லாம் எதுக்கு இருக்கோம்? உன்னையும் உன் பிள்ளையும் பார்த்துக்கிற அளவுக்கு எங்களுக்கு வக்கு இல்லையா என்ன? அப்படி சொல்லாத தம்பி, உங்களுக்கும் கொஞ்சம் ஒத்தாசையாக இருக்குமேன்னு தான். நிறுத்துக்கா, போதும். நீ எந்த வேலைக்கும் போக வேண்டாம். நீ பிள்ளைங்களை பார்த்துட்டு வீட்டில் இரு, அது போதும். அது இல்லை தம்பி. நான் சொல்கிறத கேளுக்கா. சரி தம்பி. தேவி தன்னோட கணவனை நினச்சி அழுது அழுது காலம் ஓடினது தான் மிச்சம். சின்ன பொண்ணாக இருந்த நம்ம கண்மணி பள்ளிக்கூடம் போக ஆரம்பிச்சிட்டா. ஏய் கண்மணி, எந்திடி, பள்ளிக்கூடம் போக நேரம் ஆயாச்சு. இன்னும் இருந்து தூங்கிட்டு இருக்க நீ. ஏம்மா, பள்ளிக்கூடம் போகலை, உன் கூடவே வீட்டில் இருக்கேம்மா. கேட்டு சிரிப்ப. வீட்டில் இருந்திருந்து ஆடிக்கிட்டு தெரிஞ்சா மட்டும் போதுமா? படிக்க வேண்டாமா? எந்திடி. உன் அக்கா கவிதாவை பாரு, அவள் கிளம்பி வந்தாச்சு. நீ இன்னும் உறக்க பாயவே தேய்ச்சிட்டு கிடக்க. எந்தி. இப்போ நீ எந்திக்கலை, தலை வழியாக தண்ணி கொறி ஊற்றிடுவேன் பார்த்துக்கோ. பாமா, உன்னால் எனக்கு நிம்மதியாக தூங்க கூட முடியலை. தூக்கம் ரொம்ப முக்கியம் பாரு. சீக்கிரம் கிளம்பி பள்ளிக்கூடத்துக்கு போ. ஏய் கண்மணி, நான் கிளம்பிட்டேன்டி, நீயும் வா, நேரமாச்சுன்னு கவிதா கண்மணியை அதட்டெல்லாம் கூப்பிடுறா. 10 நிமிஷத்தில் சட்டு புட்டுன்னு கிளம்பி தான் அக்காவோட மல்லு கட்டி வீட்டிலிருந்து பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பிட்டா நம்ம கண்மணி. ஏண்டி கண்மணி, உனக்கு காலையில் சீக்கிரம் எழும்புனாதான் என்ன? அம்மா கத்துன்னு கத்துனாதான் எழும்புவியோ? உனக்கு என்ன, நீ பெரிய புள்ள, எழும்பிடுவ. நானே இப்போ தான் 2ஆம் வகுப்பு போகிறேன். அதுக்குள்ளே என்ன பாடா படுத்துனா நான் என்ன பண்ணுறதான்? ஓஹோ, நான் உன் வயசில் சீக்கிரமாக எழும்பி அம்மாவுக்கு தண்ணி கொறி கொடுத்துட்டு தான் பள்ளிக்கூடம் போவேன் தெரியுமா? உன்ன மாதிரி நான் என்ன இழிச்சவாயா? போடின்னு சொல்லிட்டு தான் வகுப்பறையை பார்த்து தலை தெறிக்க ஓடுறா கண்மணி. கண்மணியோட சேட்டை வீட்டில் மட்டும் இல்லைங்க, பள்ளிக்கூடத்துலேயும் கூட அடங்க மாட்டா. அதுவும் அந்த கணக்கு வாத்தியார் வந்தாலே அடிதான். ஏய் அனு, அடுத்து எந்த வாத்தியாரடி? யாரடி வருவா? தன்னோட உயிர் தோழியான அனு கிட்ட கண்மணி கேட்குறா. நம்ம கணக்கு வாத்தியாரடி. ஐயையோ, அவரா? நம்ம கண்மணியோட கதையை அடுத்தடுத்து கேட்க நம்மளோட சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.